வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, திருச்சி அண்ணன் வந்து இறங்கின உடனே திருச்சி ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரி மாறிடுச்சு. ரெண்டாவது சீமன் அண்ணன் வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு வெளியே பேசுறாரு ஓப்பனா. அந்த காமெடியை பார்ப்போம். மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வந்து சுடலையை தான் வந்து தர்ஜி ஆகுதுன்னா அது கட்சியில் இருக்கிறது எல்லாமே தர்ஜியா தான் இருக்குது. அதையும் பார்த்துருவோம். காமெடியான சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். தொடர்ந்து ஃபுல்லா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம அண்ணன் விஜயனை வந்து திருச்சியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பரப்புரை செய்ய வந்த வழி ஃபுல்லா ரோட் ஷோ தான். சும்மா பங்கமா இருந்தது. ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஓவரா சீட் போட்டு இருந்தானுங்க. அண்ணன் வந்து இங்க இல்ல, நேரா டெல்லிக்கு போயிட்டு புகார் அளிச்ச உடனே வேற வழி இல்ல, போலீஸ் பாதுகாப்பு இந்த வாட்டி பயங்கரமா இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முன்னாடியும் போலீஸ் பாதுகாப்பு, பின்னாடியும் போலீஸ் பாதுகாப்பு, ஆம்புலன்ஸ் தயார் நிலையில இருந்தது. இந்த மாதிரி தரமான சம்பவங்கள் இருந்துச்சு. நம்ம அண்ணன் விஜய் நான் வந்து பிரச்சாரம் பண்ணப்போ பின்னாடி எம்ஜிஆர் முகம் இருந்துச்சு. தரமான சம்பவம், சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கு. இதை பார்க்கும்போது விஷயமா நினைச்சு வருது என்னன்னா, நமக்கு இந்த மாதிரிதான் ஒண்ணும் நடக்காதா? நம்ம பேசினா கூட 4 பேர் வரமாட்டாங்க. இல்ல இவருக்கு மட்டும் எல்லாமே அது வந்து அமைதா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஏன்னாக்கா கடைசி வரைக்கும் இவன் வந்து நம்ம பிரபாகரன் இருக்காரு, அவரை வச்சு எடிட்டிங்ல தான் போட்டோ கொடுக்க முடியுமே தவிர அதுவும் கனவாவே போச்சு. அவரை வச்சுதான் போட்டிட்டு இருக்கான். தமிழ் தேசியம் அது எடிட்டிங் தான் அந்த போட்டோன்றதும் தெரிஞ்சு போச்சு. நான் அண்ணன் பிரபாகர் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வெளியிட்டுனா அதையும் எடிட்டிங்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டாங்க. ரிம் பண்ணிட்டேன், அந்த போட்டோ எடிட்டிங் ஆமே நீங்க ஏதோ கீழே சுத்துறதா சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில நான் மட்டும் போது எம்எல்ஏ ஆயிட்டதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா கூட பரவாயில்ல, இப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. அதுதான் கடைசி வரைக்கும் அவருக்கு எடிட்டிங்ல தான் ஓட போடுவாங்க. இதை பாருங்க, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு வராரு. வேற எந்த தலைவருக்காவது நடக்குது. ஸ்டாலின் பிக் வச்சு வராப்புல, இவரு எடப்பாடி பழனிசாமி அங்கே எங்கேயும் அவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு கூட்டம் வருதுன்றாப்புல. யாருக்காது சீமா நான் தமிழ் தேசியத்தின் பிள்ளைனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இளநீ இப்ப எங்க அண்ணனுக்கு என்னென்ன பண்றாங்க, இளநீ கொடுக்குறாங்க, போட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க, மாலை தூக்கி போடுறாங்க, வேலி கொடுக்குறாங்க, போட்டோ அந்த ஃப்ரேம் விஜயனோட ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிறாரு. எதையாவது மிஸ் பண்றாரா? ஆனா சைமனுக்கு எதுவுமே கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? அவனே ஒரு ஃப்ராட் பையன். ஏற்கனவே அவனுக்கு திருநெல்வேலிக்கு போயிடும், இதுல இது வேறையா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி தான். விக்க மாட்டேன் என்ன பண்ணுவாங்க, மாலை கொடுத்தாக்கா எங்க இப்போ போடும் போது கைட்டும் போது வீக்கு தனியா வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்கறதுக்கு. அதனாலதான் எங்க அண்ணனுக்கு வந்து அன்பு, மக்கள் மேல எங்க அண்ணன் அன்பு வச்சிருக்காரு, மக்கள் எங்க அண்ணன் மேல அன்பு வச்சிருக்காரு. அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் அதோட பரிமாற்றம் தான் இது. பாருங்க, எங்க அண்ணன் சப்ளை கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா வந்திருக்காங்க கூட 2 பேரு நடிக்கீழே விழுந்துட்டாங்க. எங்க அண்ணன் உடனே இறங்கி அவங்களை ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா இறங்குறாங்க. எங்க அண்ணனுக்கு வந்து மக்கள் மேல இருக்கிற அன்புதான். இது ஒரு சின்ன ஒரு அடிக்கீழ் விழுந்ததுக்கே இந்த மாதிரி எங்க அண்ணன் குடிக்கிறாருன்னா ஒரு உயிரிழப்பு நடக்குதுன்னா எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா சைமன் என்ன பண்ணுவாங்கம்மா, அப்படியே வாய்ப்பு வந்தது அப்போ ஒரு பேச்சு பேசுவோம், இப்போ ஒரு பேச்சு. அவர் உயிரிழந்தப்போ ஒரு மாதிரி பேசினாப்புல கரூர் சம்பவத்துல. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா யார் காரணம், அவன் தான் காரணம் அப்படின்னு. வாடகை வாய் இருக்குது பாரு, கொஞ்சம் இந்த 10 ரூபா சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சுடலை போட்டாருன்னா அதை எழுந்ததுக்கு அப்புறமே கவிக்கிட்டு மாத்தி பேசுவாரு. சரி, நேற்று வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரச்சாரத்துக்காக கேம்பெயினுக்காக தனியா தொடங்க ஒரு பாட்டு தரமா இருந்துச்சு. உடனே சுடலாம் மாமா என்ன பண்றாரு, டக்குன்னு அவரோட கட்சி கேம்பெயின் பாட்டை வந்து விடுறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு அதை கேட்கும் போது உங்களுக்கே சிரிப்பு வருதா வரல? அந்த பாட்டை அடிக்கலாம் பிளட், இந்த பிளட் அந்த பிளட் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க பிளட்டை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னா அது வேற மாதிரி போயிடும். அது வேணாம் இல்லையா? அதனால அந்த மாதிரி பாட்டெல்லாம் சரி. அந்த எல்லாரும் ஏதோ ஒரு பாட்டு. சைமன் என்ன பண்றாரு, சைமனுக்கு என்ன தெரியுமா, எனக்கு பாட்டு எழுதவும் வராது, நம்மளா ஒரு என்ன பாட்டு எழுதி விடுவோம், நம்மளா என்ன பாடும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சாட்டை துறைமுருகன் அவன் ஒரு பக்கம் திரள் எழுதி திறப்பான், இரும்பு அவனுக்கு அஞ்சு ஒரு பக்கம் தனியா பண்றான். இப்போ வேட்பாளர் அறிவிச்சு கூட அவன் தனித்தனியா திரள் எழுதி தர்றாங்க. இதுல எங்க பாட்டு ரெடி பண்ண போறானே நமக்கு? நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே முருகர் பாட்டு இல்ல வேற எதனா ஒரு பாட்டு பாடுவோம், எதனா மிக்ஸ் பண்ணி பாடணும்னு சொல்லிட்டு மேடைக்கு மேல வந்து அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடுறான். அப்பயும் அவனு கை தட்ட மாட்டானு.
அந்த கைத்தப்ப இவனுக்கு போச்சு காசு கொடுக்கலையானதுல எவன் கைத்திட மாட்டான். அவன் பாட்டு ஊழ விட்டு கம்பு வீட்டுக்கு போறான். ஆபையா இந்த நம்ம அண்ணன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு திமுக காரனுக்கும் தூக்கம் வராது, சைமனுக்கும் தூக்கம் வராது. இந்த கிடைச்சவங்களுக்கு என்ன கண்டென்ட் கிடைச்சிருச்சு ஏதாவது சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உளறிக்கிட்டு இருப்பான். அவருக்கு இருக்கிற பிரச்சனையே அவர் எழுதி வச்சு படிக்கிறாரா. என்னன்னாக்கா அவரு படம் ரிலீஸ் ஆகாத மேட்ரு இதெல்லாம் படிச்சாரு, அதையும் வந்து எழுதி வச்சு படிக்கிறாரு. தத்தி அப்படின்னு உங்க அண்ணனை மாரி உன்னைய மாதிரி இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு ஒண்ணு பேசுறது இல்ல வாய்க்கு வந்தது அந்த இடத்துல பேசிட்டு போறதுக்கு எல்லாராலையும் பேச தெரியும். சரியா? அது கிடையாது மேட்ரு. என்ன பேசணுமோ பிரச்சாரத்துக்கு போயிருப்போம், என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறது தாண்டா எங்களோட கண்டென்ட். நீ வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவேன், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போய் டெலிட் பண்ணுவேன். உன்னோட சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ டெலிட் ஆகிருக்கு. காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவேன், காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை பத்தி நல்லா பேசுவேன். அந்த டீச்சர் வாய் எப்படி வேணா மாத்தி மாத்தி பேசுவேன். சாக்கடை மாமா அதை விடு. உன் நொன்ன புலம்புறான்டா, அழு ஓப்பனா மைண்ட் வயசு வச்சு வெளியே அழுவ ஆரம்பிச்சிட்டான்டா. என்ன தெரியுமா, இங்க என்னை வந்து கொண்டுடு சோத்துல விஷம் வச்சு நீ சாப்பிட கூட்டும் போறமே கூட்டும் போயிட்டு கொண்டுடுங்க. எதுக்காக இதை சொன்னா தெரியுமா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் விஜய் பின்னாடியே போறீங்க, விஜய் நான் மட்டும் அவனுக்கு கூட்டம் வருது, எனக்கு யாருமே வர மாட்டேறான், தயவு செஞ்சு நீ கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அது மைண்ட் வயசு, அது வெளியே வந்து வந்துருச்சு, தன்னை எதையாம வெளியே வந்துருச்சு. ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி, கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன், என் பாவமே உன்னை சும்மா விடாது. பைத்தியக்காரா நானும் இங்க ஒத்தனை வருஷத்துக்கு தான் கத்துறேன், எனக்கு ஒரு ஓட்டு போறதுக்கு உங்களால முடியாதா அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சு. இது வந்து விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் விக்ரவாண்டில மீட்டிங் கூட இருக்கணும், அப்படி தெரிஞ்சு போச்சு சீமானு என்னை பத்தி வேற எதுவுமே பேச மாட்டேன். நானும் எவ்வளவோ கத்துட்டேன், விஜயை போட்டு என்னென்ன பேச முடியுமோ பேசிட்டேன். ஆனா விஜய் எனக்கு ஏதோ காலில் ஒண்ணு ஷானி அளவு கூட மதிக்க மாட்டாரு, என்னை ஏதோ பார்த்து பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஆரம்பிச்சுட்டான். அழுவாதீங்க சைமன், உங்களுக்கான வாழ்க்கை இருந்தது, ஆனா உங்க வாயாலதான் அதை கெடுத்துக்கிட்டீங்க. ஒரு கட்சிக்கு ஒரு பெண் ஒரு ரசிகையா இருந்து ஒரு தொண்டனா மாறும் போது என்ன ஒரு ஆவேசமும் கோபமும் வருமோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒருத்தன் வந்து விஜய் நான் கேம்பெயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி பைக்ல போறவன் இன்னும் ஏதோ சொல்லிட்டான், இன்னும் எத்தனை பேர் இது பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு கோபம் வந்து அவங்க விரட்டிக்கிட்டே போயிட்டு தேவையில்லாம பேசினா வாயெல்லாம் வச்சுக்குவேன் அப்படின்னு பயங்கரமா கத்தி. இதுதான் உண்மையான பாசம். உங்க கட்சியில இருக்கிற மாதிரி எல்லாம் எலும்பு துண்டை போட்டா கட்டிட்டு அவங்களுக்காக சப்போர்ட்டாவும் ஆதரவாகவும் பேசுற மாதிரி நடிக்கிற ஆளுங்கெல்லாம் கிடையாது. சரியா? எங்க இதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பக்கமான ஆளுங்க, உயிரை உடம்புற அளவுக்கு தயாராக. உங்களை மாரி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழகுடமா இருக்கும். ஆனா வெளியே வந்து மட்டும் தமிழ் தேசியம் பேசிட்டு கூட ஏமாத்துற ஆளுங்க கிடையாது. எல்லாத்தையும் விட மெயினா ஒண்ணு தத்தி. ஏற்கனவே ஸ்டாலின் தத்தி, அது ஃபுல்லா தத்தி. அதுக்கு முன்னாடி இருந்தது பெரிய தத்தி, இது லாஸ்ட் இன்னொன்று வேற வரப்போகுது அந்த தத்தி. எல்லாம் ஒரே தத்தியா இருக்குது. இந்த தத்திகளோட கட்சியில இருக்கிறதும் தத்திங்க தான். அது மண்டையில உதயசூரியன் சின்னதை வளையலாம் வெட்டுறான், புரிய வெட்டுறது கேவலமா மூஞ்சி. அதான் மட்டும் இல்ல, இந்த அதில் கொள்ளடிக்கிறவன் சம்பாதிக்கிறவன் எல்லாம் சம்பாதிச்சுன்னு சுகுதா வாழ்வான். இந்த மாதிரி மென்டலுங்க தான் வந்து அவங்க எல்லாம் அதாவது நாளைக்கு என்ன சொல்ற, நாளைக்கு ஒரு வேலை, என்ன வேலைக்கு போக போறோம், என்ன சம்பாதிக்க போறோம், என்ன பண்றோம், இதுக்கே வழி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து உட்காந்துருப்பான். அவன் மண்டையை பாருங்க, 4 கலர் குருவி சேர்ந்து கக்கூஸ் போன மாதிரி இருக்குது. அதை தெரிஞ்சுங்கடா. சைமன் அவர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு. நன்றி, வணக்கம்.